அபிஷேகத்துக்கு உட்கார்ந்து செல்வோம். 4 விதமான சோதனைகள் வெற்றி. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடைந்து இல்லை இல்லை இல்லைன்னு பவுல் சொல்றார். என்ன சொல்றாரு? இல்லை இல்லை இல்லை. ஒரு தம்பதியர் கல்யாணம் பண்ணி புதுசு வாழ்ந்தார். அந்த சகோதரி கணவர்கிட்ட சொன்னான், ஐயா புளி இல்லை, பருப்பு இல்லை, அரிசி இல்லை, உப்பு இல்லைன்னு சொல்றேன். அப்போ அவர் சொன்னார், என்னடி காலையில் சொன்னேன் நீ இல்லைன்னு சொல்றேன் சொல்லி இருக்குன்னு சொல்றேன், இல்லைன்னு சொல்ல. அப்போ அவர் சொன்னா, பருப்பு வேண்டியது இருக்கு, உப்பு வேண்டியது இருக்கு, காய்கறி வாங்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி சொல்லாமல் பவுல் என்ன சொல்லுகிறார்? இல்லை 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 என்று சொல்லுகிறார். அவர் தன்னுடைய வாழ்வில் வெற்றியை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, கைவிட ஒடுங்கி போகிறதில்ல, மனம் முறிவடைகிறதில்ல, கைவிடப்படுகிறதில்லை, மடிந்து போகிறதும் இல்லை. மடிந்துனா செத்தும் போகிறதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல வெற்றியின் சாட்சி சொல்லுகிறார். பவுல் தன் அனுபவங்களில் இருந்து தேவனை துதிக்கிறார், தேவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. உயர்த்துகிறார். தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை அவர் எண்ணி பார்க்கிறார், நடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறார். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அல்லேலூயா. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கப்பட்ட நேரங்களை நினைத்து பார்க்கிறார். அல்லேலூயா. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கலக்கமடைந்த நேரங்களை நினைத்து பார்க்கிறார். பவுல் தன் வாழ்க்கையிலே துன்பப்பட்ட காலங்களை நினைத்து பார்க்கிறார். பவுல் தன் வாழ்க்கையிலே கீழே தள்ளப்பட்ட நிலைமைகளை உணர்ந்து தேவனை துதிக்கிறார். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிலும் அவர் தேவனை பார்த்து அந்த சமயத்துக்கு ஏற்றபடி அவர் தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏன் அவர் அப்படியாக துதித்தார் பாடுகள் மத்தியிலே என்று சொன்னால், 6ஆம் வசனம் வாசியுங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருதயங்களிலே என்ன செய்றார் ஆண்டவரே? பிரகாசிக்கிறார். அதனால இந்த இருளான சோதனைகள் எல்லாம் என்ன செய்யுது? வெற்றியாய் முடிகிறது. அல்லேலூயா. இருளான சோதனைகள் எல்லாம் அந்த ஆண்டவருடைய முகத்தின் ஒளி, உலகத்திலே இருளை பிரித்த தேவனுடைய வெளிச்சத்தின் ஒளி எங்கள் மேல பிரகாசிக்கிறதுனாலே, அந்த வெளிச்சம் எங்கள் இதயத்திலே தங்கி இருப்பதனாலே இப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகளை நாங்கள் தாண்டி வருகிறோம். அல்லேலூயா. வருகிறோம், வெற்றியை பெறுகிறோம். தோல்வி இல்லை, வாழ்விலே தோல்வி இல்லை, எல்லாம் வெற்றி தான். கிறிஸ்தவனுக்கு எது நடந்தாலும் வெற்றி தான். அல்லேலூயா. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் வெற்றி தான். பச்சையில தோற்று போய்விட்டாலும் வெற்றி தான். அல்லேலூயா. ஆமா, தோல்வி என்பதை நாம உணர்ந்து பார்ப்பது தோல்வி, மகிழ்ச்சி அடைவது வெற்றி. அல்லேலூயா. தோல்வி இருந்தால் உணர்ந்து உணரணும், வெற்றி இருந்தால் மகிழ்ச்சி அடையணும். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மகத்துவமுள்ள வல்லமை
இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமா, இப்பட்ட வெற்றியை நாங்கள் மண்பாண்டங்களில் என்ன செய்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டமாகிய எங்கள் சரீரத்துல தேவன் என்ன செய்றார்? வந்து தங்கி இருக்கிறார், எங்களை நடத்துகிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார், பயன்படுத்துகிறார். இதை நாங்கள் என்ன செய்யறோம்? மண்பாண்டங்களில் பொக்கிஷமாக பெற்றிருக்கிறோம். பொக்கிஷம், ரட்சிப்பு ஒரு பொக்கிஷம், ஞானசாரம் ஒரு பொக்கிஷம், அபிஷேகம் பொக்கிஷம், வேறுபாடின் ஜீவியம் ஒரு பொக்கிஷம். இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை எல்லாம் என்ன செய்கிறோம்? நாங்கள் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலே நாங்கள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் வருத்தப்பட மாட்டோம், நாம் கவலைப்பட மாட்டோம், கண்ணீர் வடிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனம் நீங்கள் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் வாசிக்கல. 10ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை என்ன செய்றோம்? என்னமா சுமக்கறியா? என்ன சுமக்கறியா? இயேசுவையா சுமக்கறியா? தேவனுடைய பிள்ளைகள் எதை சுமக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்கிறீர்கள். இயேசுவை சுமக்க, இயேசுவின் மரணத்தை சுமக்க, ஆடுகள், சிலுவை, உபத்திரவம், போராட்டங்கள், துன்பங்களை சுமக்கிறீர்கள். பவுல் அப்படி அனுதினமும் சாகுகின்றார். என்ன சொல்றாருமா? அனுதினமும் சாகுகின்றார். ஒரு இடத்துல என்ன சொல்றாரு? வாசிங்க. ரோமர்கள் நிருபத்துல, ரோமர் எழுதின நிருபம் 8:35 வாசிங்க. 8:35. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். எந்நேரமும் பாருங்க, எந்நேரமும் என்னைய கொண்டுட்டே இருக்காங்க. என்னம்மா இந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, என்னம்மா என்னைய இப்போ பார்த்தாலும் அடிச்சு கொல்ற, அடிச்சு கொல்ற அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இயேசு ஆண்டவர் என்ன பண்றாங்க? எப்போதும் நேரமும் கொல்லப்படுது. நேரமும் ஒரு நேரமாவது சும்மா இருக்கிறோமா? இல்லை. வாழ்க்கை என்பது போராட்டமே என்று பவுல் பாதர் பாட்டுப்படுத்தும் மாதிரி, வாழ்க்கை என்பது போராட்டம் தான். போராடிட்டு இருக்கோம். மரணத்தோடு என்ன செய்யறோம்? போராடுகிறோம். உபத்திரவத்தோடு, துன்பத்தோடு, பிள்ளைகளோடு, வேதனைகளோடு போராடிட்டு தான் இருக்கோம். அல்லேலூயா. தலைவலி வருது, அது போனால் அப்புறம் வயிற்று வலி வருது, வயிற்று வலி போனால் கால் வலி வருது, அப்புறம் கை வலி வருது. ஆமாம், ஒரு சின்ன பிள்ளை சொல்கிறேன், சும்மா கைவலி கைவலி கைவலி, அது கால் வலி, கைவலி கால் வலி. சின்ன பிள்ளை நல்லா பேசுனா அழகாக பேசு. ஆகவே எல்லா குறிப்பிட்ட நேரங்களில் பவுல் அப்போஸ்தலன் எல்லாம் கடந்து வருகிறார். சிலுவையில் அறையப்பட்ட நீ நான் அல்ல, அவரை என்னில் ஜீவிக்கிறார் சொல்லி அவர் என்ன செய்யறாரு? சுவாச வார்த்தைகளை பேசி அவர் வெற்றி பெற்றுக் கொண்டே செல்கிறார். அல்லேலூயா. கடைசியா என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை சுவாசத்தை காத்துக்கொண்டேன், வெற்றியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள செல்கிறேன். அல்லேலூயா. வெற்றி தான் என் வாழ்க்கையில் சொல்கிறார் பவுல். அவர் பவுலை போல பாடுபட்டவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு பாட்டு, அவ்வளவு பாட்டு. குளிரில் இருந்தேன், நிர்வாணத்தில் இருந்தேன், ஆத்தியம் இருந்தேன், சேட்டில் இருந்தேன்னு அவர் சொல்லிட்டே போவார். திருடர் கையில் ஆகப்பட்டேன். ஆனால் சொல்லி அவரப்பா பாடுபட்டவங்க யாருமே இருக்க முடியாது. அதனால நீங்க நல்ல நிருபங்களை படித்து பாருங்க, அவர் எப்படி எழுதியிருக்கிறான்னு சொல்லி. நிருபங்கள் உங்களை உயிர்ப்பி. அல்லேலூயா. பழைய பாட்டையே படித்து எப்பயும் ஆபிரகாம், இசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, இப்போ பார்த்தாலும் ஆபிரகாம் ஒருத்தர் பிரசங்க கூப்பிட்டுருந்தாங்க. ஆபிரகாம்
ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள் தெரியுமா அப்படின்னாரு. நம்ம 2 மனைவி. அந்த பாஸ்டருக்கு 4 மனைவி அப்படின்னு. இது பிரசவமா? இதனால யாருக்காவது பிரயோஜனப்படுமா? அப்படிப்பா அது பிரயோஜனமா இருக்குமா? இதை சொல்றதுக்காக ஒரு பிரசங்கர் வரலாம் பாருங்க. அப்படிப்பட்ட பிரசங்கர்கள் நிறைய இறங்கியிருக்கான். எப்ப பார்த்தாலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. நல்ல புதிய செய்திகளை மக்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. புதிய கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டும். அவள் 4 வித சோதனைகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறேன், நீங்களும் பெறுவீர்கள் சொல்லுகிறார். அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? 8ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாங்கள் என்னவா நாங்கள் சொல்றாரா? அவர் தன்னை மட்டும் சொல்லாமல் யாரை சொல்றாரு? தன்னுடைய அவர் ஆரம்பித்த 10-15 சபையின் மக்களையும் சேர்த்துக் கொள்ளுகிறார், நம்மையும் சேர்த்துக் கொள்ளுகிறார், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் சேர்த்து சொல்லுகிறார். நாங்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா? நாங்கள் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசத்தோடு பேசுகிறார். அல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கமடைந்தாலும் மனமுறிவு அடைய மாட்டோம், துன்படுத்தால் கைவிடப்பட மாட்டோம், தலைப்பட்டால் மடிந்து போக மாட்டோம் என்று உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்து அவர் என்ன செய்கிறார்? விசுவாசத்தோடு முன்னேறி செல்கிறார். ஒரு சொல்வோம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி வருது. 4 பக்கங்களிலும் நெருக்கம் வரும். தேவனுடைய பிள்ளைக்கு எத்தனை நெருக்கம்? இயேசு ஏற்றமும் முன்னால ஒரு நெருக்கம் தான் வரும். ஒரு பக்கம் இருந்து கொஞ்சம் நெருக்கம் வரும். இயேசு ஏற்றுக்கொண்டா 4 பக்கமும் நெருக்கம் வரும். எத்தனைமா? 4 பக்கமும் நெருக்கம் வரும். அந்த 4 நெருக்கங்களையும் நீங்க நினைச்சிடும் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. கடந்து செல்ல வேண்டும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்று சொல்லி ஜனாதிபதியாக இருந்தார். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் கிறிஸ்துவுக்கு விரோதமாக அநேக தீர்மானங்கள் எழுதி அவர்கள் வளர்ந்து கொண்டே போகிறார்கள், இந்த மதம் கிறிஸ்துவ மதம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்து எம்பிக்கள் எல்லாம் எதிராக தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள். கிறிஸ்தவ மதத்தை தடை செய்ய வேண்டும் என்று. அன்னைக்கு டிவியில கேட்கிறாங்க, உலகத்திலேயே வளர்ந்து வருகிற மார்க்கம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அங்க எல்லாரும் மாற்றி சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. கடைசியா ஒருத்தர் சொல்லுகிறார், சமயம் முடிய போகிறது, யாராவது இருக்கிறீர்களான்னு கேட்கும்போது ஒருத்தர் ஒரு சொல்றாரு, கிறிஸ்தவ மதம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. சொல்லுவோம் சொல்றாங்கல்ல. அதனால வளர்கிற மதத்தில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. தேர்ந்து போற மதத்தில் இல்லை, நம்ம உடஞ்சி ஒன்றும் இல்லாம ஓட்டாண்டியா போற மதத்தில் இல்லை. அல்லேலூயா. வளர்ந்து கொண்டு செல்கிற, உயர்ந்து கொண்டு செல்கிற, மேன்மையாய் காணப்படுகிற, கனப்பெற்ற ஒரு மதிப்பு பெற்ற ஒரு மார்க்கத்தை தான் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு என்ற ஒரு உயர்ந்த நாமத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆகவே நாம் ஒரு காலம் சோர்ந்து போகக்கூடாது. ராதாகிருஷ்ணன் சொன்னார், எல்லாத்துக்கும் கேட்டு கடைசி அவர் சொன்னார், கிறிஸ்தவன் ஒரு மூட்டை பூச்சிக்கு சமமாக இருக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் ஒரு மூட்டை பூச்சிக்கு சமம். ஒரு மூட்டை பூச்சியை நசுக்கினால் 100 மூட்டை பூச்சி பெருகும். அதனால நம்ம அவங்க எப்படி விட்டுட்டோம்னா அவனோட இருப்பான். நீ நசுக்க ஆரம்பிச்சு நான் என்ன செய்வான்? பெருகிடுவான்ப்பா. அதனால வேண்டாம் என்று அதை முடிவு கொண்டு வந்தார். அதுல யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்கள். அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். பார்த்தீங்களா? எவ்வளவு ஒடுக்கப்படுகிறோமோ அவ்வளவு நம்ம என்ன செய்வோம்? பெருகும். அல்லேலூயா. ஆமா. எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 20 வரைக்கும் வாசிக்கும் போதே வாசிங்க. கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களை சிறையிருப்பை திருப்பி வாசஸ்தலங்களை இறக்கம் செய்வேன். மண்மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்பாக நிலைப்படும். அவருடைய பிள்ளைகள் முன்போடு
புறப்படும், அவர்களை ஒடுக்கிறவர் யாவரும் தண்டிப்பேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்ன செய்வாங்க? முந்தின வசனப்படி 19 அவர்களின் சோதரமும் அவர்களின் சோத்திரமும் ஆடற்பாடலின் சத்தமும் சபையில எப்போதும் என்ன நடந்தணும்? ஆடற்பாடு சத்தம், சோத்திர சத்தம் எழும்பும்போது ஆண்டவர் என்ன செய்வாங்க? வர்த்திக்க பண்ணுவார். உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்க தொழில், உங்களுக்கு வேலைகள், வருமானங்கள் எல்லாவற்றிலும் ஒரு வர்த்திப்பு உண்டாகும். அல்லேலூயா, வர்த்திப்பு உண்டாகும். அதனால நல்லா சோத்திரமான குறுகி போவதில்லை. அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமை படுவதில்லை. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமை பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாசில் பெற்றுயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனி வாக்கில்லா, குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனி வாக்கில்லா. ஆனந்த துணி மாலை பாடி சத்தம் ஆகாய விண்மீனாய் அவசரம் பெறுவோம், வாக்கு பறிக்கும். ஆகாய விண்மீனாய் அவசரம் பெறுவோம், வாக்கு பறிக்கும். ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே நம்மை நெருக்க பல சோதனைகள் வருகிறதை அறிந்த இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் நீ என்ன செய்யுங்க? திறன் கொள்ளுங்க, தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க என்று சொன்னார். அல்லேலூயா. உபத்திரவங்கள் உலகத்திலே பெருகத்தான் செய்யும். ஆப்கானிஸ்தானத்திலே 3000 முஸ்லிம்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டின் சட்டப்படி அவர்கள் செய்தது பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. ஆகவே அவர்களை அழைத்து விசாரித்தார்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களாமே, ஞானஸ்தானம் பெற்றீர்களாமே, சபையிலே மெம்பராக சேர்ந்து விட்டீர்களாமே என்று சொல்லி அவர்கள் ஆமா என்று சொன்னார்கள். மறுதளிக்கவில்லை. உங்களுக்கு வரப்போகிற தண்டனைகள் தெரியுமா என்று கேட்டார்கள். இந்த தண்டனையா இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இயேசுவை மறுதளிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். சொல்வோம், என்ன தண்டனை கொடுக்கையா, இயேசு போதும் என்று சொன்னார்கள். ஆகவே அவர்கள் 300 பேரையும் ஒரு மண்டபத்துக்கு அழைத்து சென்று 300 பேருடைய கண்களை ஒரு கண்ணை எடுத்துட்டாங்க. 300 பேர், 3000 பேருக்கும் ஒரு கண்ணை எடுத்து விட்டு இயேசு சொன்னார், நீ 2 கண்ணுடையவனாய் நித்திய நரகத்தில் வேதனைப்படுவதை விட ஒரு கண்ணோடு பரலோகத்தை பிரவேசிப்பது நலமாய். இவர்கள் ஒரு கண்ணோடு பரலோகத்துக்கு செல்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா, கண் உணர்ந்து கண்கள் உண்டாக்கினால் பிடிங்கி போடு என்று சொன்னார். கண்கள் தான் பாவத்துக்கு காரணமாக இருக்கிறது. கண் பார்க்கிறது, மூளை யோசிக்கிறது, இருதயம் செய்ய தூண்டுகிறது. இருதயங்களிலே இயேசு பிரகாசிக்கிறார் வாசம். அல்லேலூயா. உன் இருதயத்திலே இயேசு பிரகாசித்தாரானால் நீ இந்த பாவ சோதனைகளை மேற்கொள்ள உனக்கு பலன் தருவார். அல்லேலூயா. சிம்சோன் 2 கண்ணையும் இழந்தான். சிம்சோன் எத்தனை கண் இருந்ததுமா? 2 கண் இருந்து 2 அப்படின்ட்டாங்க. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இருந்த தேவனை அவனை விட்டு பிடுங்க முடியவில்லை. அல்லேலூயா. அவன் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டது. அவன் மனம் திரும்பினான். மறுபடியும் புதிய அனுபவத்துகளை கடந்து வந்தான். ஒரு புதிய துவக்கம் உண்டானது. அவன் செய்ய வேண்டிய கடைசி காலங்களிலே ஆண்டவருக்காக என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்தான். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய கண்கள்
நல்ல கண்களாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். உலகம் பாவத்திற்குள்ளாக, கர்மத்துக்குள்ளாக, அநியாயத்துக்குள்ளாக செல்கிறது. நாம் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து அப்படியா என்று சொல்லுவதல்ல, சந்தோஷப்படுவதல்ல. உன்னை இயேசுவின் அன்பு இருக்குமானால் நீ அவர்களுக்காக ஜெபிக்கலாம், அவர்களுக்காக மன வருத்தப்படலாம், அவர்களுக்காக என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் முறையிடலாமே. ஹல்லேலூயா. சத்தியத்தில் சந்தோஷப்படு. பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறதுனாலே சந்தோஷப்படு. யோவான் சொன்னார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் சத்தியத்தில் என்ன செய்யணும்? நடக்கும். நம்முடைய சபையின் பிள்ளைகள் யாரும் சத்தியத்தில் நடக்காமல் மனமோல நடக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கணும். அது அவர்களுடைய பின்காலங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா. இல்லையானால் நீதிமொழிகள் சொல்லுகிறபடி, ஐயோ நான் போதகத்தை வெறுத்தனே, பாஸ்டருடைய அறிவுரைகளை வெறுத்தனே, சபையின் சட்டத்திட்டங்களை வெறுத்தனே, வேதத்தை வாசிக்காமல் கை கொள்ளாமல் போனேனே, ஐயோ எனக்கு இந்த வேதனை வந்து விட்டது, மறிக்க போகிறேனே, என் வாழ்க்கை முடிய போகிறது என்று நீ என்ன செய்வாய்? கதறுவாய் என்று வேதம் சொல்கிறது. அதனால இப்படிப்பட்ட காலங்களுக்கு தப்பி விட வேண்டியதை விட்டு நீங்க என்ன செய்யணும்? சரியான நிலைமைக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. நிலைக்கு வரணும். ஆண்டவர் வந்து நம்ம மேல நமக்கு பல துன்பங்களை கொடுக்கிறார். சில போது என்ன செய்யறாரு? நமக்கு தேவனுடைய வீட்டிலே நியாயத்திற்கு தொடங்குகிறது. நம்ம சொன்ன மாதிரி தேவன் நம்ம என்ன செய்யறாரு? உபத்திரத்துக்குள்ளாக, சோதனைக்குள்ளாக, கஷ்டத்துக்குள்ளாக எப்போதும் என்ன செய்யறாரு? அது நம்முடைய நன்மைக்கு தான். நம்முடைய அவன் ஒரு பாகன் யானை வைத்திருந்தான். இந்த யானையை ஓட்டி கொண்டு போனான். யானைக்கு மேல அந்த பாகன் உட்கார்ந்துருக்கான். யானை மேல பாகன் உட்கார்ந்துருக்கான். அவன் என்ன செய்யறான்? ஒரு தார்கோல் வச்சிருப்பான். அதை வச்சு கழுத்து பக்கத்துல குத்துவான். குத்தி இந்த பக்கம் போனோம்னா அந்த கடைக்கடையா காசு வாங்குவான். இந்த பக்கம் போனோம்னா இப்படி குத்துவான். இந்த பக்கம் போனோம்னா இப்படி குத்துவான். அப்பதான் அந்த பக்கம் போகும். இப்படி குத்தி குத்தி அதுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். அதில் 2-3 ஆணி இருக்கும். அது நல்லா குத்தும். அப்படியே அவன் செத்துட்டு கொண்டு போகும்போதே அது ரொம்ப வேதனைப்படத்தான் செய்கிறது. இப்படியெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துகிறானே என்று ஒரு பக்கம் கவலைப்படத்தான் செய்கிறது. ஆனாலும் யானை ஒரு நாள் அப்படி கூட்டிகிட்டே போகும்போது அதனால சில்வரில் வச்சுருப்பான். சில்வரில் அந்த தார்கோல் வச்சுருப்பான். இந்த தார்கோலை வந்து தார்கோல் விழுந்துச்சு, கீழே விழுந்துச்சு, ரோட்டில் விழுந்துச்சு. விழுந்தா கடகடன்னு விழுந்து இருக்குது, கண்ணீர்னு விழுந்து கடகடன்னு ஓடும். உடனே யானை அதை எடுத்து, நீ இவ்வளவு நாளும் என்னைய குத்தி கழுத்தெல்லாம் என்ன செய்த, வேதனைப்படுத்திட்ட, இன்னைக்கு பாருடா உன்னை என்ன செய்யறேன் பாரு சொல்லி அதுக்கு அதை எடுத்து அவனை குத்தலை. அவனை குத்தவன அது என்ன பண்ணுச்சு? எடுத்து அவன் கொடுத்துச்சு. எல்லாம் சொல்லுங்க, எடுத்து நீ வச்சுக்கப்பா, என்னை குத்துப்பா, என்னை கழுத்து நல்லா குத்து, இல்லையா நான் அதை தாங்கிக் கொள்கிறேன், சகித்துக் கொள்கிறேன். எதையும் தாங்கும் இருதயம் எனக்கு இருக்கிறது. இல்லையா அண்ணாத்தோட கல்வத்தோட எழுதி கொடுத்தோம். எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் உறங்கிட்டே தான் இருக்காரு. என்னைக்கு எழுந்திருக்காரு? இதையும் தாங்கும் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உறங்கவில்லை. மறித்தாலும் உறங்கல, மறித்தாலும் கன்றையில் உறங்கினாரா? அவர் காவலில் அடைக்கப்பட்ட அந்த பாதாளத்திலே போய் பாதாளத்தில் இருந்த ஆவிகளுக்கு, நோவா காலத்திலே பாதாளத்துக்கு போன அந்த அசுத்த ஆவிகளுக்கு, அந்த மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று வேதம் சொல்கிறார். அவர் என்ன செய்யல? தன் வாழ்க்கை முழுவதுமே தூங்காமல் இருந்தவர் இயேசு. அல்லேலூயா. உற்சாகமாக இருந்தவர் இயேசு. இரவெல்லாம் ஜெபித்தவர் இயேசு. பகலெல்லாம் ஊழியம் செய்தவர் இயேசு. அவர் ஒரு நாள் உறங்கவில்லை. இயேசு சிலுவையில் வெற்றி பெற்றார். அல்லேலூயா. ஆமா, அவர் ஒருத்தர் தூங்காமல் உறங்காமல் வெற்றி பெற்றவர். அவரை போல தெய்வத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. நம்ம எப்போதும்
இரவு பகலாய் பார்த்து நம்மை கவனித்து நடத்துகிறவர் இயேசு ஒருவர் தான். இந்த யானையை அந்த கம்பை எடுத்து அவனை கொடுத்துச்சு, மறுபடியும் அதை ஓட்டி கொண்டு போனான். அல்லேலூயா. இந்த யானை என்ன நினைச்சுதான், நமக்கு இவருக்கு கழுத்துல குத்தி நம்ம காயப்படுத்தினாலும் நமக்கு என்ன செய்றாரு, நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார், நமக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கிறார், நம்மை தடவி விடுகிறார், நம்மை குளிப்பாட்டுகிறார், நம்ம தங்கி இருக்க ஒரு இடம் கொடுத்துக்கிறார், நல்ல ஆகாரங்கள் கொடுக்கிறார். அல்லேலூயா. அது போதும் என்று அந்த யானை நினைச்சுதான். ஒரு சொல்லுங்க, யானை நினைச்சுதான். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் யானைகள். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நீ ஒரு யானை, நீ ஒரு யானை. நீங்கள் ஒவ்வொருவரும் யானைகள். உங்க மேல இருக்கிறவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. இயேசு உங்க மேல உட்கார்ந்து என்ன செய்யறாரு? எப்ப பார்த்தாலும் அப்படி போ, இப்படி போ, அங்க போகாத, இங்க போகாத, குத்துறாரா? குத்துவார், குறைவார். அல்லேலூயா. உங்களை எப்போதும் வேதனைப்படுத்துவார். அந்தவரே, இந்த செய்தியில் ஒண்ணு மட்டும் பார்த்துக்கிறேன் சொல்லும்போது, வேண்டாம் முட்டி போடு அப்படின்னு. அல்லேலூயா. எப்பயும் உங்களை நினைச்சுக்காருமா குத்திக்கிட்டே இருக்காரா? அவர் தான் இயேசு. அல்லேலூயா. உங்களை குத்தி 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 உங்களை உடைத்து நொறுக்கி உங்களை மறுபடுத்தி மறுமையை கொண்டு சேர்க்கிறவர் இயேசு. அல்லேலூயா. ஆமா. ஆகவே நம்ம இந்த உலகத்துல பாடுகளை அனுபவிக்க நாம் பிறந்திருக்கிறோம், துன்பங்களை அனுபவிக்க பிறந்திருக்கிறோம். மனிதன் உலகத்திலே போராடவே பிறந்திருக்கிறான் என்று யோபு சொல்லுகிறார். ஆகவே ஒரு செய்தி, ஒரு விதையை நட்ட வச்சோம்னா அது வளர்ந்து வரும்போது என்ன செய்யுமா? கலைகள் வளருது, அது நெருக்குது. முள்ளு செடி முளைச்சி அதை நெருக்குது. பக்கத்தில் இருக்கிற வேர்கள் வந்து அந்த சாரை என்ன செய்யுது? அந்த தண்ணியை அது உறிஞ்சிட்டு போயிடுது. செடி வளர்ந்தா இப்படி பல துன்பங்கள், பல நெருக்கங்கள் அந்த செடிக்கு வருகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது. ஒரு கோழியை வளர்த்தா விருது வந்து என்ன செய்ய பிடிச்சிட்டு போயிடுது. விருது வந்து பிடிக்கும். ஒரு கிராமத்துக்கு போனேன், விருது வந்து 100 கோழியை சாப்பிட்டுச்சியா அப்படின்னு சொல்லி இந்த கோழி அந்த விருதை நல்லா சுட்டு பிடிச்சிட்டாங்க. பெரிய கூடு வச்சு பிடிச்சிட்டாங்க, இரும்பு கூடு விருதை வச்சு அதை பிடிச்சிட்டாங்க. அதை பிடிச்சி அதை சுட்டு நல்லா மசாலையெல்லாம் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி கொஞ்சம் கொஞ்சம்னு வச்சு வச்சுருந்தேன். என்னன்னு கேட்டேன், ஐயா இது விருது அப்படின்னு சொன்னாங்க. பெருசாக இருக்குது, பெருசாக ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி பெருசாக. அப்புறம் அதை சொல்கிறேன். அவங்க ஒரு 2 விசுவாசம் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனேன். ஐயா இன்னும் சாயந்தரம் வரைக்கும் இருக்க, மத்தியானம் சாப்பிட்டு போங்க, விருது கட்டி போட்டுட்டாங்க. செய்ய போகிறோம் இல்லை, நான் போகணும்னு சொல்லி போயிட்டேன். அவன் அருமையானவர்களே, விருது வந்து பிடிச்சிருக்கு. ஆடு வளர்த்தால் சிங்கம்பலி வந்து பிடிச்சி போயிருது. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையும் அது போலதான் இருக்கிறது. 1 பேதுரு 4:16 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினாலே பாடுபடும் பொழுது வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பாடுகள் மத்தியிலையும் தேவனே நாம் உயர்த்தவன் பவுலை போல. அல்லேலூயா. ஆமா, பக்கத்தில் நெருக்கம் வந்தாலும் ஒடுங்கி போகாமல் இருக்கிறதற்காய் சோத்திரம் என்று பவுல் கர்த்தரை துதித்தான். 2வது நம்ம கடந்து வருவோம் கலக்கமடைந்தும் மனமறிவார். ஆமா, கலக்கங்களை சாத்தான் கொண்டு வருவார். பலவிதமான கலக்கங்களை கொண்டு வருவார். அதை கொண்டு வந்து மனமுறிவை ஏற்படுத்துவார். அதனால என்ன நடக்குது? மனமுறிவு வருகிறது. மனமுறிவு வந்து விட்டால் அவன் தற்கொலை செய்து கொள்வது அவனாக இருக்கிறான். யூதாசுக்கு மனமுறிவு ஏற்பட்டது, அதனாலே தற்கொலை செய்து கொண்டான். ஆனால் ஆண்டவர் தற்கொலையை விரும்புகிறவர் அல்ல. தற்கொலை என்பது தன்னையே அழித்துக் கொள்வதற்கு மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. நீ தேவனால் உண்டாக்கப்பட்டவன், நீ தேவனுடைய ஒரு சிருஷ்டியாய் இருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டியை அழித்துக் கொள்ள உனக்கு அதிகாரம் இல்லை. உன்னை நீயே அழித்துக் கொள்ள அதிகாரம் இல்லை. உன் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வேண்டும். யூதாஸ் எழுதியிருக்கிறபடியே அவன் மரித்து போனான்.
ஆனால் தேவன் நம்மை மறித்து போவதற்காக அல்ல, நாம் பிழைத்திருப்பதை விரும்புகிறார். அல்லேலூயா. இசைக்கல்ல வாசிக்கிறோம், ரத்தத்தில் பிறந்த நீர் ரத்தத்தில் கிடக்கும்போது உன்னை பார்த்து நான் சொன்னேன், நீ பிழைத்தது என்று சொன்னேன் என்றார். ரத்தத்தில் கிடக்கும் போதே பிழைத்திருந்தார். ஒரு சகோதரி, சோதி சகோதரி, சொந்தக்கார பிள்ளை பிறந்த உடனே அதுக்கு ஆற்றில் ஒரு ஓட்டம் இருக்கிறான். டாக்டர்கள் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். நான் ஜோம் விட்டேன். அதுவே பிறக்கும்போது தாய் கற்பத்தில் ரூபாய்க்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அப்படியே பிறக்க செய்கிறேன். மறித்து போகும் என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதை பிழைத்திருந்து நீர் சொல்கிறேன். அதற்காகவே அந்த பிள்ளையை நீர் உருவாக்கி கொடுத்தேன். அது சாகிறதுனாலும் தாயின் கற்பத்தில் உருவாக வேண்டிய அவசியமே இல்லையே என்று சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனேன். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் எலியா சாகிறதுக்காக போகும்போது ஒரு வனாந்திரத்தை படுத்துக்கிட்டார். ஏன்னா ஊருக்குள்ள அவரை பற்றி நல்லா தெரியும். அவருக்கு ஆகாரம் அனுப்பிச்சிடும், 3 நேரமும் வந்துடும். அதனால சாப்பிடாம சித்து போயிருக்கணும் சொல்லி தற்கொலை செய்ய முயற்சி பண்ணி வனாந்திரத்தில் போய் படுத்துக்கிட்டார். அங்கே யாருமே வரமாட்டாங்க. ஆனால் யார் வந்தது? தேவதூதன் வந்தான். அல்லேலூயா. தேவன் தூதன் அனுப்பி செத்து பெறக்கூடாது, செய்ய வேண்டிய ஓடி என்ன இருக்கு சொல்லிட்டு தேவதூதனை அனுப்பி அவனை என்ன செய்த ஆகாரங்கள் கொடுத்து உயிர்ப்பித்து அவனை பலப்படுத்தி அவனை வழி நடத்தினார் என்று சொல்லிப்பார். தேற்றினார். எலியாவை வனாந்திரத்தில் தேற்றினார். அல்லேலூயா. வாழ்க்கையிலே நம்மை தேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. சிறைச்சாலை தலைவர் என்ன செய்கிறார்? சிறைச்சாலையெல்லாம் தானாய் திறந்ததை பார்த்த உடனே அவன் என்ன செய்யறான்? தற்கொலை செய்து கொள்ள போகிறான். நீ தற்கொலை செய்து கொள்ளாதப்பா, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நீ சாகக்கூடாது, நீ பிழைத்திருக்கிறத இயேசு விரும்புகிறார். நீ மனதிறமை ஞானசானம் எடு என்று பவுல் சொல்றார். ரட்சிக்கப்படணும், குடும்பத்தோட ரட்சிக்கப்படு. இல்லைன்னா காலையிலே அவன் வந்து கொலை செஞ்சிருவான் அவனையே அப்படிங்கிற அலையிலே அதிகாரி இருந்து கொலை பண்ணிடுவான். இவன் குடும்பத்தோட ரட்சிக்கப்பட்டதுனால பாதுகாக்கப்பட்டான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரட்சிக்கப்படணும். குடும்பத்தை ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் அவங்களுக்காக ஜெபித்து ரட்சிப்பு நடத்தணும். அல்லேலூயா. ஆமா, ரட்சிப்பு தான் உங்களை பாதுகாக்கும். அவங்க எலியாவை ஆண்டவர் நினைச்சார். மனமுறிவு ஏற்பட்ட போது தேக்கி பலப்படுத்தி அவனை வழி நடத்தினார். அப்போஸ்தலர் 16:27 சிறைச்சாலை தலைவன் இயேசுவினாலே ரட்சிக்கப்பட்டு மனமுறிவை மாற்றினார். தற்கொலை செய்ய போறான், அவனை மாற்றி வைத்தார். யோனாவில் பார்க்கிறோம். யோனா 4:3 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோனாவை தேற்றினார். யோனா செத்து போனா நல்லதுன்னு சொன்னான். அவனை தேற்றினார். ஒரு ஆமணக்கு செடியை உண்டாக்கி அதை வளர செய்து நிழல் உண்டாக்கி மறுநாள்ல சூரியனே சூடா உண்டாக்கிட்ட. இல்லை சூடா வெயில் அடிக்கிற அடியில அவன் செத்து போனா நல்லது, இந்த உஷ்ணத்துல நம்ம ஏன் இருக்கணும்னு விரும்புறான். ஆனா ஒரு செடியை உண்டாக்கி அவனுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுத்து மறுநாள் அந்த செடியை இல்லாம ஆக்கி அப்படி அந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தாரு? யோனாவே, என்னால் என்ன செய்ய உன்னை உண்டாக்கவும் முடியும், உன்னை அழிக்கவும் முடியும். எதையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு. நீ உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள உனக்கு அதிகாரம் இல்லை. நீ பிழைத்திருக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். இனிமே பட்டணத்தை அசைத்தது போல உன்னை கொண்டு அசைத்து இன்னும் பல தேசங்களை அசைப்பேன். நீ என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினார். அல்லேலூயா. ஆகவே தேற்றுகிறது. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய்
ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஹல்லேலூயா. மனமுறிவு ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்று பார்க்கிறோம். மனமுறிவு ஏற்பட்டால் ஆலயத்துக்கு வர விருப்பம் இருக்கா? ஆலயத்துக்கு வர ஆமா, மனம் உடைஞ்சிடக்கூடாது. நீதிமொழி 15:13 சொல்லப்பட்டிருக்கு, மன துக்கத்தினாலே ஆவி முறியும் என்று சொல்லப்பட்டு வாழ்க்கை முறிந்து விடும். நமக்கு தேவன் தந்த ஆவி பலவீனமான ஒரு ஆவிதான். அதனால அதில் நம்ம மனமுறிவு அடைந்து விடக்கூடாது. அடைந்தால் ஆலயத்துக்கு வர விருப்பம் இருக்காது, பாட வராது, துதிக்க வராது, அன்பாய் பேச வராது, யாரையும் விசாரிக்க வராது, எரிச்சல் வரும், கோபம் வரும், பொருள்களை தூக்கி எரிய மனம் வரும், கெட்ட வார்த்தைகள் வாயிலே வரும், கசப்பு வரும், மது குடித்தால் நல்லதென்று நினைவுக்கு வரும், பாவத்தின் மேல் மனம் துணிகரம் கொள்ளும், எதிரிகளை கண்டால் கொலை செய்ய மனம் முற்படும், வாசலை கண்டால் கஷ்டமாயிருக்கும், நேச விருப்பம் வராது, விசுவாசிகளை கண்டால் காணாதது போல போய்விடுவார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த இதனால மன முறிவு ஏற்படுவது. மனமுறிவு ஒரு காலம் ஏற்படக்கூடாது. லூக்கா 10:41 மார்த்தாளை பார்க்கிறோம். மார்த்தாள் கலங்குகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள், பல வேலைகளை செய்வதில் என்ன செய்கிறார்? வருத்தப்படுகிறார். பசி ஹிருதயகரமாக மார்த்தாளே மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்தோ மார்த்தாளேன்னு கூப்பிட்டா சிலர் 2 தடவை கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்பாங்க. மார்த்தாளேன்னு கூப்பிட்டாரு என்னன்னு கேட்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் கூப்பிடுறார், மார்த்தாளே மார்த்தாளே சத்தமாக கூப்பிடுறார். சொல்ற, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிறாய்? கவலைப்படுவது மாத்திரமல்ல கலங்குகிறார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அக்கா தங்கச்சி 2 பேரும் அக்கா தங்கச்சி தான், 2 பேரும் சண்டை தான் போடுறாங்க. அவன் பக்கத்தில் இருக்கிற மரியாதை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்ன அவளுக்கு சொல்ற, அவன் தங்கச்சியை பாருமா, மரியாதை பாரு, அவன் எப்படி இருக்கானே, அவன் பார்த்துலே உட்காந்து என்ன செய்யறா? ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. நான் கூட சொல்ற வார்த்தைகளை கேட்கிறா. ஒரு நல்ல பங்கை அவர் தெரிஞ்சுக்கிட்டார், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனால் நீயும் என்ன செய்யற? நீ நல்ல பங்கை தெரிந்து கொள்ளவில்லை, உலக பங்கை தான் தெரிந்து கொண்டிருக்கிறாய். உலகத்துல அதை செய்யணும், இதை செய்யணும், வேலை செய்யணும், அந்த பாத்திரத்தை கழுவணும், சமையல் செய்யணும், சாப்பிடணும், தூங்கணும், எந்திரிக்கணும், இதுதான் நீ இருக்கிற சரி. ஒழிய ஜெபம் வாழ்க்கையில் இல்லை, ஆராதனை இல்லை, ஊழியம் இல்லை, என் பாதத்தில் நீ இருக்கவே இல்லை என்று சொல். பாதத்தில் இருக்கவே இல்லை. அவளை பார்த்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனால் நீயும் நல்ல பங்கை என்ன செய்ய? தெரிந்து கொள். பரலோகத்தை தெரிந்து கொள். உலகத்தை தெரிந்து கொள்ளாதே. உலகம் அழியும், பரலோகம் நித்திய ராஜ்யம், நிலையான ராஜ்யம். அல்லேலூயா. ஆண்டவர் மருதூ மலையிடம் இருக்கும்போது எலியாவும் மோசேயும் வந்தாங்க. எலியா உயிரோடு பரலோகம் போனவர், எலிசா மோசே எலியா. மோசே வாழ்ந்து நம்மை போல வாழ்ந்து உலகத்தில் மறித்து போனவர், அவர் மறிக்காதவர், இவர் மறித்தவர். 2 பேரும் அங்கே வந்து இயேசுவோடு பேசுகிறார். அது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மறித்து போன பரிசுத்தவான்கள் எல்லாரும் மோசே போல பாடுகள் துன்பங்கள் உலகத்தில் எல்லாம் அனுபவித்து உலகத்திலே மறித்து போனவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் பரலோகத்தில் எலியாவை போல இயேசு வரப்பொழுது ஒரு இமைப்படுவதில் என்ன செய்வோம்? மறுவோம், மாக்கப்படுவோம். உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட என்னென்றும் இருப்போம் என்பதை வெளிப்படுத்துகிறது. சரியா? அதனால அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்னதாகவே இயேசுவுக்கு ஒரு பேர் வைக்கணும். முந்தி கிறிஸ்து. என்ன கிறிஸ்துவா? முந்தி கிறிஸ்து.
ஏன்னா அந்திகிறிஸ்துவுக்கு முன்னாடி இவர் வந்தது. அந்திகிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்து தம்முடைய பிள்ளைகளை அழைத்து சென்று விடுகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அந்திகிறிஸ்து வர்றான். அல்ல, அந்திகிறிஸ்துவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு முந்தி கிறிஸ்து வந்து தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கண்ணீர் வடிக்கக்கூடாது. அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே பிள்ளைகள் என்னை மறுதளித்து விடுவார்கள், பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்களை கொடுப்பார். அந்நாட்களில் உபத்திரவம் உண்டாகும் என்று இயேசு சொன்னார் மத்திய 24. அந்த உபத்திரவத்துக்கு முன்னதாக என் பிள்ளைகள் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், வந்து எடுத்துக் கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களை பரலோகத்துக்கு அழைத்து சென்று விடுகிறார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. கவலைப்பட வேண்டியதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒழுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் கப்பட்டும் ஒழுங்கி நான் போவதில்லை. அப்பாவின் மார்பினில் என்றுமே, அப்பாவின் மார்பினில் என்றுமே மூன்றாவது மக்கள் சொல்லுவோம், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. துன்பம் இந்த உலகத்திலே சாத்தான் பல துன்பங்களுக்குள் மனிதர்களை நடத்துகிறார். மாமியார் மூலம், பத்தினாமார் மூலம் துன்பம், கணவன் மனைவி மூலம் துன்பம், பிள்ளைகள் மூலம் துன்பம், இனஜன மனங்கள் மூலமாக துன்பம். இப்படியாக துன்பங்கள் வந்துகொண்டே இருக்கிறது. துன்பங்கள் அப்போஸ்தலர் 14:22 அநேக உபத்திரவங்களின் வழியாய் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லுகிறார். அநேக துன்பங்கள் வழியாக தான் பரலோகத்துக்குள்ள என்ன செய்யணுமா, போகணுமா. யோவான் 16:33 ஏசு சொல்றார். இயேசுவும் அதைத்தான் சொல்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நண்படுகிற உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆகவே நீதிமான் போன்ற துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். அநேக துன்பங்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் துன்பங்களை கண்டு துவண்டு போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, துன்பங்கள் வழியாகத்தான் பரலோகத்துக்கு போகணும். ஒரு மரணத்தின் வழியாகத்தான் பரலோகத்துக்கு போகணும். வேற வழி கிடையாது. அதனால அந்த துன்பங்களை நம்ம சகித்துக் கொள்ளத்தான் வேண்டியது. இதையும் தாங்கும் இதையும் நமக்கு வேண்டும். இல்லையா? ஆமா, அதை ஆண்டவர்கிட்ட நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். 7,000 மணியில ஒரு சகோதரி மரித்து போனார். 7வது பிரசவத்தில் அவர் செத்து போனார். 7வது பிரசவம். அவர் தினமும் ஏதாவது வேலைக்கு போவார், கூலி வேலைக்கு தான் போவார். 7 பிள்ளைகளை விட்டுட்டு அவர் செத்து போயிட்டார். அப்புறம் அவங்க சொந்தக்காரங்களாம் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த சகோதரினால அன்புள்ள ஒரு சகோதரி. அந்த 7 பிள்ளைகளையும் அவள் வளர்த்தார். இல்லையா? 7 பிள்ளைகளையும் வளர்த்து தினம் குளிப்பாட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி சோறாக்கி போட்டு அன்பா நேசித்து வளர்த்தார். அல்லேலூயா. பதற்றமும் விசனமும் கோபமும் குடும்பத்தை உடை, அன்பும் அமைதியும் சமாதானமும் குடும்பத்தை கட்டி காக்கும். அல்லேலூயா. அன்புள்ள பிள்ளைகளாய குடும்பத்தை நடத்தணும். அரவணைப்பு வேணும், பாதுகாப்பு வேணும். பிள்ளைகளை நல்லா என்ன செய்யணும், தொட்டு தடவி நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லணும்.
ஒரு நாளும் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லணும்? மகனே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்று நீங்க சொல்லும்போது அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வளரும். அல்லேலூயா. சாத்தான் பெற முடியாது, உலகம் பெற முடியாது, கட்ட பிள்ளைகளை பெற முடியாது. இவன் பாதுகாத்து நடத்துவார். அல்லேலூயா. எல்லாம் பெற்றோர் கையில தான் இருக்கிறது. பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்று நீங்க நம்பணும். கீழ்ப்படி மாட்டான், நான் கேட்க மாட்டான் அப்படிங்கிற எண்ணங்களை விட்டுட்டு என் பிள்ளைய நான் சொன்னா கேட்போம் அப்படிங்கிற நினைக்கிற விசுவாசத்துக்குள்ள நம்பிக்கைக்குள்ள வரும்போது அந்த பிள்ளைகளும் நல்லா வளரும். அல்லேலூயா. ஆகவே துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதே இல்லை. ஆண்டவர் கைவிடப்படல. போன வாரம் பார்த்தோம் யாரெல்லாம் கைவிட மாட்டாருன்னு. நீதிமான்களை மாட்டார், பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார், கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். ஒரு விவசாயி ஒரு தோட்டம் வச்சிருந்தார். தோட்டத்தில் ஒரு நிறைய மரங்கள் வச்சிருந்தாரு. அதுல ஒரு குருவி கூடு கட்டிச்சு. மரத்தில் ஒரு கூடு கட்டி குஞ்சு எல்லாம் போட்டது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மரத்தையும் ஒரு குருவி கூடு கட்டுதுன்னு சொல்லி என்னமோ அதை பார்த்து சந்தோஷப்படுவார். அப்படி குஞ்செல்லாம் பொறிச்சு அதெல்லாம் பறந்துச்சு. அப்புறம் 4 நாள் கழிச்சு ஒரு சூறாவளி காற்று அடிச்சுது. சூறாவளி காற்றுல அந்த கூடு பிஞ்சு போச்சு. கூடு பிஞ்சு இருந்துச்சு. அந்த கூடுல தான் தங்கி இருக்கும். அது சந்தோஷமா அதை பார்ப்பார். ஆனால் சேர்த்து கூடு பிஞ்சு போயிடுச்சு. உடனே அவர் கவலைப்பட்டார். ஐயோ, குருவி கூடு பிஞ்சு போயிட்டேன், உடைஞ்சு போயிட்டேன், கஷ்டமாயிட்டே, குருவி என்ன செய்யும் பாவம் என்று சொல்லி கவலைப்பட்டார். பிற்பாடு போய் 2 நாள் கழிச்சு வந்தார். அது கட்டின கூட்டுக்கும் மேல ஒரு கூட்டை கட்டினது. அல்லேலூயா. மேல ஒரு கூட்டை கட்டுது. அப்போ இந்த குருவி கவலைப்படுதா? ஆண்டவரே, என்ன இப்படி ஒரு கூட்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினாத நீர் காற்றை அனுப்பி உடச்சு போட்டீரே சொல்லிச்சான். கண்ணீர் விட்டுதா? கதறிச்சா? அழுதுச்சா? அல்லேலூயா. அது மறுபடியும் ஒரு கூட்டை கட்டுது. ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. நீங்கள் பாழாய் போனவைகளை சீர்படுத்தி எழுப்புவீர்கள் என்று வேதம் சொல்லுங்கள். பாழாய் போயிட்டு இருந்த வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது? நஷ்டம் படுத்திவிடக்கூடாது. கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. எழுப்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களிலே உடைந்து போகிறதாக இருக்கிறது. அதை நாம் கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த குருவியை போல நாம் கவலைப்பட்டு அழுது கொண்டு இருப்பதல்ல, கண்ணீர் விடுவதல்ல. மீண்டும் நாம் உலகத்திலே முன்னேற வேண்டும் என்கிற ஒரு சிந்தையோடு நாம் எழுப்பும்போது கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமா, தாவீதின் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள், பாடுகள் வந்தது. அவனை எல்லாரும் கைவிட்டார். சிங்காசனத்தில் இருந்து கூட காட்டுக்கு ஓடி போகிறான். ஆனாலும் சாகனங்கிற விருப்பம் அவனுக்கு வரல. அல்லேலூயா. செத்துருவோன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை தருவார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு அவன் காணப்பட்டதுனாலே மறுபடியும் வந்து அரசாண்டான். அல்லேலூயா. மறுபடியும் ஆட்சியிலே அமர்ந்து ஆட்சி செய்தான். ஆகவே நாம் சோர்ந்து போகக்கூடாது. சோதிடம் 4வது நம்ம கடந்து வருவோம். கீழே தள்ளப்பட்டோம். யோசேப்பை கீழே தள்ளினாங்க, கிணற்றில் போட்டாங்க, விற்கப்பட்டான், சிறையில் போடப்பட்டான், அரண்மனையில் விடப்பட்டான், சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தான். அல்லேலூயா. இல்ல கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகுது. அல்லேலூயா. சத்துருவோம் நம்ம எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தோம், நம்ம சிறைச்சாலையில ஒடுக்குறாங்களேன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் கவலைப்பட்டது இல்லை. 105ஆம் சங்கீதம் 17 முதல் 20 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அவனை குறித்து விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். பிராணன் இருளில் அடைபட்டிருந்தது. அவருடைய வசனம் வார்த்தைகள் அவனை புடமிட்டதான். அப்படியாக யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் கிணற்றில் போடப்பட்டும் சாகல, விற்கப்பட்டாலும் அவங்க கொண்டு போய் அவனை கொலை செய்யல, சிறைச்சாலையில் போட்டாலும் அவங்களும் தண்டனைகள் கொடுக்கல, அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டு உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. ஆமா, 3 தேசத்தார் யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த போதும் யோசபாத் என்ன செய்யல மனிந்து போகவில்லை. பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தார். ஆனாலும் யூதாஸ் 4 கொண்டு செத்தது போல அவன் என்ன செய்யல, ஆண்டவர் மறுதலிச்சுட்டான். நீ இருந்து என்ன பிரயோஜனம் என்று சாகணும்னு நினைக்கிறேன். அவன் நினைச்சிருக்கான். ஒருவேளை நினைச்சு தூரத்தில் அழுது கொண்டே இருக்கிறான். அழுது கொண்டே நிற்கும்போது சேவல் கூவிடுச்சு. அழுது கொண்டே நிற்கும் போது இயேசு அங்கிருந்து பார்த்தார். அவருடைய கண்களால் அவனை கண்டார். அவருடைய கண்கள் ஓர கண்களால் அவனை பார்த்த போது அவன் அழுதார். பேதுருவே, நீ கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஒரு பெரிய அப்போஸ்தலனாவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. அவருடைய கண்களின் பார்வை அவரோடு பேசுகிறது. தேவன் வானத்தில் இருந்தாலும் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்துவார், உன்னை திறப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். கலங்காதே. அல்லேலூயா. சாது சுந்தர் சிங் ஒரு மலையில ஊழியத்துக்கு போனார். போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஜனங்கள் அவனை பிடித்து அடித்து உதைத்து கயிறு போட்டு கட்டி மலையிலிருந்து உருட்டி விட்டாங்க. பாருங்க எப்படி செய்தாங்க. அவர் அடுத்தது வந்து அந்த கிராமத்தில் பிரசவம் பண்ணணும், ஒரு ஆள் வெட்டி கொடுத்தேன். ஆளுக்கு அந்த பக்கம் போய் பிரசவம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே அதுக்கு ஒரு வழியை உண்டாக்குறாரு. ரோமர் 8:28 வாசிக்கும் போது அவருடைய நாமத்தின் மேல் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை செய்வதற்கு மாதிரி இவர் நினைக்கிறாரு. ஆண்டவரே அதுக்கு ஒரு வழியை திறக்கிறாரு. அல்லேலூயா. அந்த ஜனங்கள் அவரை கட்டி உருட்டி விட்டுட்டாங்க. கட்டி உருட்டுக்கும் கயிறு போட்டு கட்டி போட்டதுனால அப்படியே உருண்டு ஒரு ஆறு அந்த ஆற்றுல வந்து விழுந்தாரு. போத்துன்னு விழுந்து கயிறெல்லாம் அவுத்துட்டு நல்லா குளிச்சு சுத்தமாகி அந்த கிராமத்துக்கு போனார். போய் சுவிசேஷம் அறிவித்தார். அல்லேலூயா. கிராமத்தினர் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உபசரிப்பு கொடுத்தார்கள். சரிங்களா? மலையிலிருந்து இறங்கி வந்து ஊழியம் செய்யணும்னா 2 நாள் 3 நாள் ஆயிருக்கும். ஆண்டவர் சில 1 மணி நேரத்தில் கொண்டு சேர்த்துட்டார். ஒரு வேலை சொல்லுங்க. ஆண்டவர் நினைத்தால் எதையும் செய்வார். அல்லேலூயா. அதான் யோபு சொன்னார், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் உங்களையும் கூட ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவார். ஆமா, இப்படி என் வாழ்க்கையில் நடந்து விட்டதே என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை நினைக்கலாம், ஆச்சரியப்படுவீர்கள். அவர் இந்த இது கர்த்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் காண செய்வார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை உயர செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே நல்ல உயர்வுகளை தருவார், மேன்மைகளை தருவார். நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள், நீங்கள் கைவிடப்பட்டு போக மாட்டீர்கள், நீங்கள் மனமறிவு அடைய மாட்டீர்கள், நீங்கள் ஒரு காலம் ஒடுங்கி போக மாட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தருவார்.